இந்த பையனோட ஆட்டத்துக்கு பின்னாடி 300 வருஷ வரலாறு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 17th செஞ்சுரியில குவான்சிங் பகுதியில இருந்த மக்கள் நதியில பயணிக்க நீளமான படகுகளை பயன்படுத்தினாங்க. இது மூலமா தான் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு போனாங்க. அப்புறமா அவங்க இதை வச்சு போட்டிகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. பின்னாடி இதுல இசை, நடனம் சேர்த்து ஒரு பெரிய கலாச்சார விழாவா மாத்தினாங்க. ஒரு படகு 25ல இருந்து 40 மீட்டர் நீளம் இருக்கிற மரத்துல இருந்து உருவாக்கப்படும். அதுல 40ல இருந்து 60 பேர் ஒரே மாதிரி படகை ஓட்டுவாங்க. இந்த போட்டுக்கு அவங்க கைகள் தான் இன்ஜினா இருக்கு. இதுல ஹைலைட்டே படகோட முனையில இருக்கிற பெனாரி ஜலூர்னு அழைக்கப்படுற படகு நடனக்காரர் தான். இவர் இசைக்கு ஏத்த மாதிரி நடனம் ஆடி ஓட்டுறவங்களுக்கு ஊக்கத்தை தருவாரு. சில நேரங்களில் இந்த பெனாரி என்ன பண்ணுவாங்கன்னா படகோட கனத்தை குறைக்க தண்ணீர்ல குதிச்சிருவாங்க. இப்படி பண்றது மூலமா படகோட எடை குறைஞ்சி அவங்களால வேகமா முன்னேற முடியுது. அந்த பையன் வெறும் நடனம் மட்டும் ஆடல, அவங்களோட ஒற்றுமையா, உற்சாகமா, வீரமா இவன் இருக்கான். இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த பையனோட டான்ஸை தான் ஆடிட்டு வராங்க.